வாழ்க ஞானவள்ளல். லக்னத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார்னு நினச்சிங்க, அமர்ந்து விட்டார். என்ன பலன்? சூரியன் நல்ல டிகிரியில் நல்ல ஸ்தானத்தில் உட்காந்து நல்ல கிரகங்கள் மூலியமாக பார்வை பெற்று அங்கே உட்காந்துருக்காரு. திக்பலம் ஆயினா அந்த ஜாதகன் நல்லா அறிவாளியாக இருப்பான். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பான். மந்திரங்களை படிப்பான், பகவானோட மந்திரம், தியானம் செய்வான், அஷ்டாங்க யோகம் பண்ணுவான், வாசி யோகத்தில் சித்தி கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா பொய் பேச மாட்டான். பொய் பேசுகிறவங்க கண்டா மைல்ஸ் கணக்கில் தூரம் இருப்பான். நல்லவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு எப்போவுமே கிடைக்கும். ஏன்னா நல்லவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அவனுக்கு இருப்பாங்க. உண்மை பேசுகிறவனுக்கு பாருங்கள் ஃப்ரெண்டுங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஒரு தவறான ஆளுக்கு பாருங்கள் அவங்ககிட்ட கும்பலே உட்காந்துட்ருக்கும். ஊரே கூடி உட்காந்து சிரிக்கும், அவன் பக்கத்தில் அரட்டடிப்பாங்க. நீங்கள் நல்லவனை பாருங்கள், எப்போவுமே ஒருத்தர் இல்லை 2 பேர் அவங்க கூட நண்பராக இருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த காலத்திலே பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் தான், கெட்டவங்க 100 பேர். அந்த மாதிரி நல்லவர்கள் சேர்க்கை ரொம்ப கம்மி. ஸோ சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய பண்பாடு விஷயங்கள், நிறைய யோக சித்திகள், மந்திர சித்திகள், அதில் அவனுக்கு சித்தியும் கிடைக்கும். நல்ல விஷயம் உள்ள தெரிஞ்சவனாக இருப்பான். அவனுக்கு பொறுக்க போகிற குழந்தைங்களும் மகா பராக்கிரமசாலியாக இருப்பாங்க. நல்ல திவ்ய ஆத்மாங்களாக இருப்பாங்க. நல்ல ஆத்மா அந்த கருவில் இருந்து ஜன்மங்கள் எடுக்கும், பிறக்கும். அந்த வீட்டில் இருக்கிற வம்சத்தை பிரகாசிக்க வைக்கும், சகல நன்மைகளும் செய்ய வைப்பாங்க. அந்த பிறக்கிற குழந்தையும் பித்ரு பக்தனாக இருப்பான். வாழ்க ஞானவள்ளல்.